ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு திமுக ஆட்சியில் எந்த பாகுபாடும் காட்டவில்லை என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்தகைய அரசியல் மாண்பையே தான் விரும்புவதாகவும் தெரிவித்தார். டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் 3ஆம் பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தராக தலைமை தாங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூத்த திரைக்கலைஞர் சிவகுமார் மற்றும் ஓவியர் சந்துருவிற்கு வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புறு முனைவர் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். பிறகு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சமூகத்தின் சிந்தனை வளர்ச்சிக்கு கலைஞர்கள் மிக அவசியம் என்று கூறினார். மேலும் ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட பல்கலைக்கழகம் திமுக ஆட்சியில் செழுமை அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாம போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். கமல்ஹாசன் வெளிநாட்டிற்கு சென்று ஏஐ தொழில்நுட்பம் பயின்றதை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் அனைவருக்கும் அந்த ஆர்வம் வர வேண்டும் என்று தெரிவித்தார். நல்ல கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மேலும் மதுரை மாவட்டம் வளையங்குளத்தில் கிராமிய கலைப்பயிற்சி மையம் அமைக்க அரசு சார்பில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். கலை பாதுகாப்பு பிரிவில் புதிய முதுகலை பட்டப்படிப்பு தொடங்கப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். பிறகு செய்தியாளர் சந்தித்த சிவகுமார் முனைவர் பட்டம் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். 2022 என்னுடைய 81 வயசுல திருக்குறள் நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு திருக்குறள் 100 தயார் பண்ணி 3.5 வருஷம் தயார் பண்ணி அதை பேசினேன். 81 வயதுல 10,000 பேர் முன்னாடி நான் சப்ப 4 மணி நேரம் பேசும் உரை. இந்த தகுதிகள் அடிப்படையாக வச்சு தான் ஓவியனாகவும் நடிகனாகவும் பேச்சாளனாகவும் அந்த தகுதிகள் அடிப்படையாக வச்சு தான் இந்த விருதை எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த விருதை வாங்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். முன்னதாக மேடையில் பேசிய ஓவியர் சந்துரு இலக்கிய சான்றுகளுக்கு தமிழ்நாட்டில் தான் முதலில் சிற்பங்கள் படைக்கப்பட்டதாக கூறினார். ஒரு ஆர்னமெண்ட், ஒரு நகை, அதுவும் காதுல போடுறது, அதை ஒரு பெரிய மானுமெண்டா பண்ணது நம்முடைய தமிழ்நாடு, அதாவது நம்முடைய முதல்வருடைய ஆட்சி காலத்தில் தான். திருநெல்வேலியில் ட்ரேட் சென்டரில் பண்ணியிருக்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, பாம்படம். அந்த தொலைக்காதில் போட்டிருப்பாங்கல்ல அந்த பாம்படம். மேலும் 1846 மாணவர்களுக்கு கவின் கலைகளில் பட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார்.